சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது, நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். பாரதி ராஜா மாதிரியே ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர் வந்து கதாசிரியர் ஆர் செல்வராஜ். ஆமாம். ஐயோ அண்ணா 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 அவர் ஒரு பெரிய அண்ணா. எங்கள் அண்ணனோட சேர்ந்து தான் நான் அவரெல்லாம் பார்க்குறது. இன்னும் கூட அண்ணா தான் கூட அடிக்கடி வந்து இப்போ பாட்டு புக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். அதில் அவர் பாட்டு வந்தோன்னா அதை எடுத்து அவர் காமிச்சிருவோம். ஒன்று ஏதோ நினைவுகள் அவர் பாட்டு தான். நிறைய பாட்டு இருக்குது அவருக்கு, நிறைய எழுதுகிற அருமையான பாடல்களாக இருக்குது. உன்னைத்தானே தஞ்சம் என்று எண்ணி வந்த நானே பாட்டு இருக்கு இல்லையா. இந்த டியூன் வந்து அண்ணா அவர் படத்துக்கு போட்ட பாட்டு, அந்த படம் எடுக்கலை அவர். அதில் நான் எழுதுனது என்னென்னா, ஒரு ராகம் மெல்ல மெல்ல நெஞ்சுக்குள்ள கேட்கும், கடல் ஓரத்தில் அல தாளத்தில் மனம் பாடுதடி ஒன்றை தேடுதடின்னு எழுதியிருப்பேன் இந்த பாட்டு. அப்போ அந்த டியூனை விட்டுட்டு அந்த படம் எடுக்கலைங்கிறனால அந்த டியூனை அண்ணன் வேறு படத்துக்கு யூஸ் பண்ணார். அப்போ வாரிசார் எழுதுனா பாட்டாக போட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்குன்னா இது அமைஞ்சிருக்கு. அந்த டியூன் வர்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேங்கிற போது நினைக்கும் போது, அந்த புறத்தில் ஒரு மகாராணியில் நான் எழுதின பாட்டுக்கு அண்ணன் டியூட் போட்டது. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அருமையான பாட்டு. அந்த பாட்டு நான் எழுதுனது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டேங்க. நான் எழுதுனது வந்து, அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன், அன்பு உலகம் தன்னை அரசாளும், ஆனந்தமே இவர் குறவாகும். அப்புறம் தெய்வீக காதல் அரண்மனை, தங்கத்தேரினிலே நம் ஊர்வலம், கையில் காதல் வழி செங்கோல், அது காதலரை நடத்தும் நகர்வலம், சொல்லி அழைத்து வந்த மகாராஜன், அவன் தோளை அணைத்து கொண்ட மகாராணி, சொந்தம் பிறந்ததொரு நினைப்பாலே, தூக்கமில்லை அந்த அணைப்பாலே. இந்த பாட்டுக்கு தான் அண்ணன் டியூன் பண்ணார். அப்போ சான்ஸ் கிடைக்கும்போது டியூன் இல்லைன்னொன்னே இந்த பாட்டை வாசி காட்டி அப்படி பண்ணது நிறைய பாடல்கள் இருக்குது. அது நம்ம பெருமைகளை நம்மளே சொல்லிக்க வேண்டாம். நான் ரொம்ப அடக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதை இதை சொன்னதை நினைக்காதீங்க. நான் இதை சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வந்து வினோதினி, தமிழ் சினிமால ஒரு இது சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகேம்மா, நல்லா அதாவது இசை அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த நான் 80ல பிறந்தேன். எனக்கு 80க்கு மேல நான் இன்னும் நான் வந்து வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் தங்கிட்டேன் அங்கே. நான் வந்து 90களோட நான் வந்து என்னுடைய இசை அப்படிங்கிறது தங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போனியம், அப்புறம் வந்து அப்புறம் கிஷோர் குமார், அப்புறம் இங்க வந்து ஆர்.டி. பர்மன், அப்புறம் இங்க வந்து இளையராஜா அவர்கள், உங்களுடைய இசை இதெல்லாம் வந்து அப்படியே கேட்டுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் மூவே ஆகல. ஏன்னா அந்த சிந்தட்டிக் சவுண்ட் அப்படிங்கிறது என்னால ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஈவன்தோ வந்து 80கள்லயும் பல படங்கள்ல சிந்தசைசர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்ப வந்து வர படங்கள் எல்லாமே அது ஏதோ சம்வேர் அது டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அது ஏன் அந்த மாற்றம் நடந்தது, அது ஆக்சுவலா அது ஒரு பெரிய மூவ்மெண்டா வேர்ல்ட் ஓவர் நடந்தது இல்ல, அது எதனால நீங்க அதை அப்படி வந்து ஏன் நம்ம பேக் டு இந்த கண்ட்ரி மியூசிக் கூட பாத்தீங்களா, கண்ட்ரி ரோட் ஸ்டேட் ஹோம் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஃபோக் இதுலெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டு ஆர்கெஸ்ட்ரேஷனோட இருக்கும்ல, ஏன் அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் மேட் டிஜிட்டலி, அந்த டிஜிட்டல் சவுண்டை கேட்கவே முடியல ஆக்சுவலா. ஏமா எல்லாத்துலயும் ஒரு வளர்ச்சி இருக்குமா. இப்போ படம் எடுக்கிறதுல முன்னால் நாங்கள் கேமரா ரோல் போட்டு இந்த ஃபிலிம் போட்டு அது மாதிரி கேமராலாம் இருந்தது, அந்த கேமராலாம் போயிடுச்சு. இப்போ டிஜிட்டலில் சின்ன கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன வேணாலும் தூக்கலாம், இப்படி தூக்கலாம், அப்படி தூக்கலாம், அப்படி ஈஸியாக வந்தது. விஞ்ஞான வளர்ச்சியில் இதெல்லாம் வந்துதாகும். பிக்சர் சைடில் அப்படி இருந்துச்சுன்னா கூட நம்ம நினைக்கக்கூடிய ஐடியாவை கொண்டு வரதுக்கு ஏஐ வந்துருச்சு, உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து பின்னால் பேக்ரவுண்ட்ஸ் நல்லா போட்டுறாங்க, ஒரு ப்ளூ கட்டனில் எடுத்து பின்னால் எங்கேயோ பேலஸில் பாருங்கள் விஞ்ஞான வளர்ச்சியை வந்துதாகும். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா
எல்லா சவுண்ட்ஸுமே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. டோட்டல் 100 வயலின் வாசிக்கிற மாதிரி வேணும்னா அந்த வயலின் அந்த டோனை செலக்ட் பண்ணிட்டேன்னா அது வந்துடும். அப்போ மெஷினுக்கு அடிமையாயிட்டாங்க எல்லாமே. இனிமேல் ஆக போகிறது அப்படி தான் ஆவாங்க. படம் எடுக்க தேவையில்லை, கேரக்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி புது ஆள் அறிமுகப்படுத்தி ஏஐயில் பண்ணி புது ஆட்களை ஹீரோயினாக பண்ணி கூட்டத்தில் எந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபேஸை வச்சு இது படம் எடுக்கக்கூடிய காலம் வரும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மியூசிக்கும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டோம்னா இது மாதிரி எனக்கு பேட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க ஒரு 10 செலெக்ஷன் பண்ணி அவங்க டியூன் கொடுக்குறாங்க. அவங்க மியூசிக் டேரக்டர் ஏஐ மியூசிக் தான். அதே மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதோ எதை வேணாலும் நமக்கு தாட்டு கேட்டோம்னா அதுக்குரிய தாட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இனிமேல் அப்படி தான் ஆகும். இனிமேல் ரோபோக்கள் வரப்போகிற காலத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பாருங்கள், நமக்கு வேலைக்காரங்க எல்லாம் வேண்டாம், ரோபோ வச்சுக்கலாம் வீட்டில். விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். இதுதான் உலகத்தோட விதி, வேறு ஒன்றும் சொல்லவே முடியாது பதில். ஆமாம், ஆனால் சொந்த மூளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் மெஷினில் கொடுத்துட்டு நம்ம பேர் வாங்க முடியாது, பேர் வாங்கக்கூடாது. உதவிய கம்ப்யூட்டருக்கு நன்றி அப்படி தான் போடணும். இது இசை இவங்க உதவிய கம்ப்யூட்டரு வந்து இந்த பேட்டர்ன் இதுதான், இதனால தான் ஏஐக்கு நன்றி சொல்லி போடணும். அப்போ சொந்த மூளைக்கான வேலை குறைஞ்சிட்டு வர்றது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. சொந்த மூளைக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காம நீ பண்ண இது நல்லா இருக்குது, இது ஓகே, திஸ் இஸ் ஓகே, யூ ட்ரை அனதர் ஒன், அது இன்னொன்று ஓகே, திஸ் ஆல்சோ ஓகே, ஐ சேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் முடிச்சு. நம்ம வேலையே வராத அளவுக்கு வரும், ஆனால் மூளையை உபயோகப்படுத்துகிற மாதிரி வேலையை எடுக்கணும் நம்ம. அதுதான் நம்ம வளர்ச்சிக்கு நல்லது. குழந்தைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களையும் இப்போ நம்ம வந்து இப்போ ஆரம்பத்தில் படிக்கும்போதே இப்போ கம்ப்யூட்டர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போ அவங்கள வந்து அது அடிமையாக்கிட்டோம்னா அவங்க மூளை வேலை செய்யாது. கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு உட்காந்துருப்பீங்க, அப்போ மூளை வேலை கம்மியாகிடும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய வரேன். ஐயா, அப்புறம் அந்த பூவே இளைய பூவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோழி பூ அந்த பாட்டு வந்து அது டாப் தமிழ் 3 பாட்டுல இருந்தா அந்த பாட்டு வந்து அதோடைய இன்டர்லூட்ஸ் 2மே நான் சொல்லுவேன். நீங்க வந்து எனக்கு அதை வந்து நீங்க தயவு செஞ்சு அதோடைய பிக்சரைசேஷன் உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது சுவாரஸ்யமான ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராவா வந்து ஒரு ஆள் டைரக்ஷனாக என்னென்னு தெரியாது, அதான் பேசிகிட்டு இருக்கோம், முன்னே கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படி எடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் வந்து அதுக்கு வரலன்னொன்னே அந்த ஷார்ட் வைக்கும்போது நான் வந்து டான்ஸ் ஸ்டெப் இருந்தால் மட்டும்தான் மாஸ்டரை கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொல்லி அதை ஆட சொல்லுவான். ஷார்ட்ஸ் நம்ம வச்சுக்குவோம், இல்லை ட்ராலி போடலாம், இது க்ரைன் போடலாம் அப்படின்னு. இந்த பாட்டு வந்து பெரும்பாலும் இந்த மூமெண்ட் இல்லாத பாட்டெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸை வச்சு நாங்கள் கேமராமேனோட சேர்ந்து உட்காந்து இப்படி ஷார்ட் வைக்கலாம், இப்படி ஷார்ட் வைக்கலான்னு. அதில் எனக்கு பிடிச்ச ஷார்ட் ஒன்று, குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளில் இளையானதே. அதுக்கு முன்னால் பிரபு கீழே இருப்பார், ஒரு முடி ஃபுல்லாக மறைச்சிட்டு அவர் நிற்கும். அந்த முடி தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருக்கும். குளர் வளர்ந்து அலையானதுன்னா இவங்க தூக்குவாங்க, கீழே பிரபு பேசிக்கிட்டு இருக்கோம். உடல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இளையானதே அப்படிலாம் ஐடியா பண்ணி எடுத்தோம், நமக்கு குஷியாக போச்சு. ஆஹா சூப்பராக வருது அப்படின்ற மாதிரி. அப்படி பல விஷயம் இருக்கும். பல பேர் பூவெல்லாம் தூவி விடுவாங்க. அவர் தோட்டத்தில் பூவை தூவார். தூவினோட தோட்டக்காரன் பார்ப்பான். தோட்டக்காரன் பார்த்து எங்கே நாங்கள் பறிச்சு வச்சு பூரா எடுத்து போட்டுட்ருக்கேன்னு விரட்டுவாங்க, ஓடுவாங்கன்ற மாதிரிலாம் தாட்டெல்லாம் உள்ளே போடுறது. அப்போ தோன்றது தான் இது ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு கிடச்சிட்டுனா நான் பெரிய லக்கி. இல்ல பிகினிங்ல அந்த ராமகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே அதை ஒரு 100 தடவை அவர் சொல்றாரு. அது முதல்லயே இருந்ததா அந்த பாடல்ல? ஆமாம்மா இருந்த படத்தில் அதை யூஸ் பண்ணல, அதை யூஸ் பண்ணல. ஏன்னா இவர் லெட்டர் படிக்கும்போது அது வந்து பண்ணுற மாதிரி இவளுக்கு படிக்க தெரியாது, அவன் லெட்டரை படித்து காட்டுவான், அதில் லவ் வருன்றதுக்காக அதை போட்டோம். சார் அப்புறம் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நீங்க ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள், அவரை சந்தித்த அந்த மாதிரி தருணங்கள் ஏதாவது இருக்கா? எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்காரு, நல்ல பழக்கம். அப்பப்போ வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை அண்ணா புது பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் காரில் கேட்குறதுக்கு கேட்டே விடுவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்காங்கன்னா நான் கொண்டு கொடுப்பேன், அதுதான் அவர் இதில் ஓடும். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு கதை ஒன்று மைண்டில் வந்துருச்சு. மற்றோடனே அவர்கிட்ட போகலான்னு வர சொல்லிட்டார், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆற்காடு ரோட்லேருந்து காரில் உட்காந்துருக்கேன், காரில் முன்னால் உட்காந்துருக்கேன், அவரும் டாக்டரும் பின்னால் உட்காந்துருக்காங்க, நான் முன்னால் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோம். நான் பேசிகிட்டே போனோம், நான் பாடிக்கிட்டே போயிட்டப்போ ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா அவர் பழைய பாட்டெலாம் பாடுறா பாடு சரி பாடியாச்சு. அப்புறம் கதை சொல்ல தான் போகிறேன். நான் வீட்டில் போனால் என்ன சாப்பிட்றேன் எது வேணாலும் இன்னொன்று காஃபி ஏதோ கொடுத்தாங்க, கொடுத்துட்டு கதை சொல்கிறான். கதை சொல்லணும்னா என்னென்னா, ஒரு காலேஜில் ஒரு பஸ்ஸு கண்டக்டருக்கும் அதில் வேலை செய்கிற ஹீரோ,
அவனுக்கும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போகிற அரசியல்வாதியோட பையன் பொண்ணுக்கும் ஒரு சின்ன லவ் வர மாதிரி. அது முதல்ல அவாய்டு கதை போகிறது அது பேர்த்து போகும். முதல்ல அவன் கேர் பண்ண மாட்டான். அப்போ அவன்கிட்ட இருந்து இந்த ஹியூமரை பார்த்து அவன்கிட்ட சரண்டராவா அது காலில் ஒன்று கதை. அப்போ அந்த எதிர்கட்சி ஆள் வந்து என்ன பண்ணுவான், இந்த லவ்வை தெரிஞ்சுட்டு இவனை அடிச்சிருவான், ஜெயிலில் போட்டுருவான், எல்லாம் போட்டுருவான்னு ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட போய் நான் ஸ்கிரிப்ட் ஒரு ஃபைல் கொடுப்பான். கை மட்டும் தான் தெரியும், இந்த வாட்ச்சு அது கையில் வந்தோன்னா அவர் புரட்டு இந்த பழைய டைப்பில் டைட்டில் போகும். அப்போ நான் அவர்கிட்ட கதை சொல்கிறேன்ற அர்த்தம். இப்படி வந்துருந்தோடனே இந்த பையனை வந்து அவன் வீட்டுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றி வீட்டில் போ, மேலே பெட்ரூம் போ சொல்லி அனுப்புவாங்க. அனுப்புனோடனே அங்கே அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாரு. மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ரோடு ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தோடனே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்றது இதையா நடந்திருக்கு. இன்னொன்று தான் அவரை கேட்பேன், என்ன அதுக்கு அப்படிம்பாரு. அப்படி தான் ஆரம்பம். என்ன விஷயம் இன்னொன்னா, இல்லை இப்படி நடந்திருக்கு, பாவம் அந்த பையனுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, பொய் கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, நீங்கள் தான் எதாவது பண்ணணும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் இறங்கி அதை சால்வ் பண்ணுற மாதிரி கதை. அதில் ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் வச்சு கதை சொன்னேன். சரி, அவர் பேசாமல் இப்படியே தான் கேட்டுட்ருக்காரு. ஏங்க காமெடி சொல்கிறேன்னு நினச்சி சொல்கிறேன், கொஞ்சம் அப்படி சிரிக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணலாம், நீ சொல்லு. கடைசியில் மறுநாள் சட்டசபையில் போயிட்டு பிரேக் டைமில் நேற்று அமர்ந்து ஒரு கதை சொன்னான், நல்லா இருந்தது, பண்ணலாம் போல் ஐடியா இருக்குன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏய் அவர் சிஎம்டா போட்டு அவரை போட்டு ராஜாராம் சார், அண்டே சார் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, என்ன அவர் போய் நடிகை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது எனக்கு மட்டும்தான். எத்தனை நாள் வேணும்னோடனே ஒரு 10 நாள் போகிறங்க. அது ஃபைட்டுக்கு ஒரு 2 நாள் ஃபைட்டு. நீங்கள் எத்தனை நாள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபைட்டு. நீங்கள் இல்லைன்னா அது இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னா வச்சுக்கலான்னு இவர் சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அந்த மாதிரி இருக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே 2 பேரோடும் பழகிருக்கீங்க. எப்படி இருந்தது அவங்க பாக்கியங்கள் தான் சொல்லணும் தான் நிஜமா. ஆஷா போன்ஸ்லேக்கு ஃபஸ்ட்டு சாங்கு தமிழ் எழுதுனது நான் தான். எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன், கற்புக்கரசன் படம் எடுத்தோம், அதுக்கு போட்ட பாட்டு அந்த பாட்டு. அப்புறமேல அப்போ அண்ணன்ட்ட நான் சொல்கிறேன், இந்த பாட்டு முடித்தோடனே என்ன அவங்க இருக்காங்க, நாளைக்கு எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துரு. என்னடா அது வந்து லண்டனில் படித்த பொண்ணு, தமிழ் தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களுக்கு கூட பாட வச்சேன். எங்கள் ஊர் பாட்டுக்காரில் கேட்குறேன் நான். கேட்டோன்னே இல்லை ரொம்ப முடியாதுன்ட்டார். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் அதில் என் டைரக்ஷனில் அவங்க ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னோன்னா சரின்ட்டு என்ன பண்ணுறேன், ஷெண்பகம் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த அம்மா வர சொல்லி கேட்டாச்சு, நான் பாடுறேன்ட்டாங்க. வந்து அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள வச்சுட்டு அண்ணா போடுறாரு, நான் பாட்டு எழுதி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். செண்பகமே செண்பகமே அவங்க எழுதிட்டாங்க. எழுதிட்டு செண்பகமே செண்பக ஹெச்ஏ செண்பகமேன்னு சொல்லி அவங்களுக்கு, நமக்கு ஹிந்தி தெரியாது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு பாட்டு எடுத்துட்டோம். இப்படி எடுத்தது எனக்கு பெருமை. ஐயோ ஃபஸ்ட்டு 2 பாட்டு அவங்களுக்கு நம்ம எழுதியிருக்க மாதிரி, ரொம்ப பெரிய இன்டர்நேஷ்னல் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம். இது ஆஷா மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டுருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் வேறு படங்கள்லாம் பாட வச்சாங்க. லதாமா வந்தது வந்து சிவாஜி ஃபேமிலிக்கு ரொம்ப திக்கானவங்க தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனந்த் படத்துக்கு அவங்கள பாட கூப்பிட்டாங்க. அந்த பாட்டு வந்து ஆரரோ ஆரரோ அந்த பாட்டு அண்ணன் ட்ராக் பாடிட்டார். எனக்கு போய் இப்போ அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கேன். பாட்டு நான் சொல்ல அவங்க எழுதிக்கணும், அதுக்காக என்ன அனுப்பிச்சிட்டார். அவங்க ஹோட்டலில் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் போய் நானும் கிட்டார் எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டை சொல்லி கொடுக்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது. என்னுடைய பாட்டை அவங்க பாடுறாங்கங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். சுஷ்ணா மாதிரி வேறு எந்தெந்த இசையமைப்பாளரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு பாடலுக்கு 50 நாள் 60 நாள் இசையமைக்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக எப்படி பார்க்குறீங்க? சில பேருக்கு கிடைச்ச வரோம், சில பேர் என்னென்னா நம்ம இப்போ முதல்ல கேள்வி கேட்டதுக்கு சொன்ன மாதிரி தான். அன்னக்கிளை திரைப்படத்தில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு. இந்த பாடல்கள்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே இப்போ இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து முழுமையாக ஆண்டவர் தான் இளையராஜா இசையமைப்பாளர். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக வருவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.